Dear students, our next topic to discussion is phasor and phasor diagram. First I say what is phasor. So phasor is a vector. It is a vector. So what is its use? It represents an alternating voltage or alternating current. So it rotates about the origin in anti-clockwise direction with angular velocity omega. It is called a phasor அப்படின்னு சொல்றோம். It projection on any vertical axis that indicate the instantaneous values of alternating current. ஸோ வெர்டிக்கல் ஆக்சிஸில் அதனுடைய ப்ரொஜெக்ஷனை வச்சு நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜுடைய சினுசாய்டல் வேவ் ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்கேன். அதனுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவை இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வாட் இஸ் அ ஃபேசர் டயக்ராம் அப்படின்னு சொன்னால் வேரியஸ் ஃபேசர்ஸ். இப்போ இங்கே நாம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை கொடுத்துருக்கோம். இதே இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் அண்ட் கரண்டுடைய ரெண்டு வேவ் ஃபார்ம்ஸும் அடுத்து வரக்கூடியதில் கொடுப்பாங்க. அது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஃபேஸ் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு டயக்ராமுக்கு பேர் தான் ஃபேசர் டயக்ராம் அப்படிங்கிறத இதுக்கு அடுத்த நம்ம கொஞ்சம் இதை முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் at any instant is written as V equal to Vm sin omega t. நம்ம இந்த தீட்டாவை தான் இந்த ஒமேகா டீன்னு எழுதுகிறோங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒமேகா ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு வி ரைட் அஸ் ஒமேகா டி அப்படின்னு எழுதுவோம். ஹியர் த OA is the phasor. First, it is lie along this x-axis la irukku. When it lie along the x-axis, the instantaneous value of the AC voltage is 0. Okay. Now it rotate with angular frequency omega. Okay, angular velocity omega. Okay. So in anti-clockwise direction, it makes an angle omega t with respect to the reference axis. Reference axis அங்கிறது x axis. அப்போ இந்த இடத்துல வருது. அப்போ இந்த இடத்துல இருந்து நான் லைன் வரைஞ்சேன்னா இப்போ இந்த இன்ஸ்டன்ட்டில் அதனுடைய வோல்டேஜ் என்னங்கிறத இது கொடுத்துரும். அடுத்து சம்வாட் அப்படியே மூவ்மெண்ட் பண்ணி when it come to the y-axis, that is the reference axisக்கு பர்பண்டிகுலராக வரும்போது அதுக்கு நேராக லைன் வரைஞ்சனா it gives the peak value of the voltage. And again it move further and come this position. இந்த பொசிஷனை நான் லைன் ட்ரா பண்ணும்போது it gives the values of the voltage at this point. ஓகேவா? And when it lies along this நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் லை பண்ணும்போது த வோல்டேஜ் இஸ் அட் 0. அண்ட் அகைன் திஸ் ஃபேசர் ரொட்டேட் இன் திஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அண்ட் கம் திஸ் பொசிஷன். அப்படியே இதுக்கு நேராக நான் லைன் வரைஞ்சிக்கிட்டே வரும்போது அதனுடைய வேல்யூ இந்த இடத்துல இருக்குது. when the phasor reaches the negative y-axis, we get the value negative maximum of the voltage. and further rotate பண்ணும்போது இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இப்படி ரொட்டேட் பண்ணி அப்போ இந்த பாயிண்டில் வரும்போது it gives the instantaneous voltage at this point. when it complete one full rotation and reach the point A, its value is at 2 pi. So when the phase vector complete one rotation in anti-clockwise direction, it gives the projection of a one full cycle of AC voltage, that is sinusoidal waves அப்படின்னு சொல்றோம்.
Here the length of the phasor, lengthனா OA அப்படின்னு சொல்றது, the length gives the peak value of the voltage அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி the angular velocity omega is equal to the angular frequency of alternating voltage or current அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதனுடைய projection on any vertical axis gives the instantaneous values of the alternating voltage அப்படின்னு சொல்லுவோம். Angle between the phasor and the reference axis indicates the phase of the alternating voltage அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது வேரியஸ் ஆல்டர்னேட்டிங் சர்க்கியூட்டில் அனலைஸ் பண்ணும்போது நம்ம இதை பற்றி டீப்பாக உங்களுக்கு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸருடைய கரண்ட்டையும் வோல்டேஜையும் வச்சு நம்ம இப்போ ஒரு ஃபேஸர் டயக்ராமை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Students, see here. Here two phasors are given. OA is the phasor for voltage and OB is the phasor for current. Okay. So when OA rotated, we get the alternating voltage. So அங்கே நான் இதுக்கு முன்னாடி சொல்லி காட்டின மாதிரி அது அப்படியே இங்கே ரெஃபரன்ஸ் ஆக்சிஸில் இருந்து அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் அப்படியே ஒரு ரொட்டேஷன் அடிக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்னா இந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களே அது கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அட் தட் இன்ஸ்டன்ட் இந்த இடத்துல இருக்கும்போதே இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஒமேகா டி. அப்போ இதனுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ இந்த பாயிண்டில் இருக்கும். ஓகேங்களா? அண்டு இதனுடைய அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். இதனுடைய ப்ரொஜெக்ஷன் இந்த இடத்துல விழுகுதா, அப்போ இந்த இடம் வந்து இந்த லென்த் எதை கொடுத்துரும் அப்படின்னா இதனுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ Vm sin ஒமேகா டி அப்படிங்கிறத கொடுத்துரும். Now the current phasor is indicated OB. Now it makes an angle with the reference axis. இதுதான் reference axis. அப்போ ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்லேருந்து கரண்ட்டோட ஆங்கிள் எவ்வளவு? ஒமேகா டி ப்ளஸ் பை. ஓகேவா? அப்போ வோல்டேஜை விட கரண்ட் வந்து எவ்வளோ ஆங்கிள் முன்னாடி வருது? ஃபைங்கிற ஆங்கிள் முன்னாடி வருது. அப்போ இதை அப்படியே நம்ம இழுத்துட்டு போனோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம், டாட்டடாக ட்ராப் பண்ணி இங்கேருந்து போகிறோம். அப்போ வோல்டேஜ் ஜீரோவாக இருக்கும்போதே கரண்ட் வந்து சம்வாட் ரைசிங்கில் போயிருக்கு. அப்போ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டோம்னா இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, தட் இஸ் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வோல்டேஜ் அண்டு கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த படத்தை பார்த்தாவே நான் சொல்லிடுவேன். இப்போ வோல்டேஜ் ஜீரோவாக இருக்கும்போது கரண்ட் வந்து எப்படி இருக்குது? மேக்ஸிமம் வேல்யூவுக்கு பக்கமாக ரீச் ஆயிடுச்சு. அப்போ வோல்டேஜை விட எது தான் முன்னாடி இருக்குது? கரண்ட்டு தான் லீட் பண்ணியிருக்கு. அதை இந்த ஃபேஸர் டயக்ராம் உணர்த்துது. ஸோ வோல்டேஜ் இந்த இடத்துல இருக்கும்போது கரண்ட் இந்த இடத்துக்கு வருது. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ லீடிங்கில் இருக்குன்னா பை ஆங்கிள் லீடிங்கில் இருக்குது. அப்போ இங்கேருந்து வோல்டேஜ் ஒமேகா டி ஆங்கிளில் இருக்கும்போது கரண்ட் ஒமேகா டி ப்ளஸ் பைங்கிற ஆங்கிளில் இருக்குது. அதை தான் இங்கே வேல்யூ கொடுத்துருக்கான். Im sin ஒமேகா டி ப்ளஸ் பை. ஹியர் கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கான். சப்போஸ் இந்த டயக்ராமில் இப்போ கரண்ட் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். திஸ் இஸ் கரண்ட். இப்போ இதை மறந்துடுங்க. ஓகே, திஸ் த ஓபி. அப்போ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம இந்த வேல்யூவை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோன்னா, அப்போ இந்த ஆங்கிள் 5 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ இந்த கரண்ட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டோன்னா ஒமேகா டி மைனஸ் 5ன்னு வரும். இது கரண்ட் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டோன்னா,
இது வோல்டேஜ், இது கரண்ட். நவ் கரண்ட் லேக்ஸ் பிஹைண்ட் த வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா I ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் பை அப்படின்னு எழுதுவோம். அப்போ இதுக்கு அப்படியே ப்ரொஜெக்ஷன் போடும்போது ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம போடுவோம், இப்படி இங்கேருந்து கொண்டு வரும், இப்படி கொண்டு வந்து இப்படி போவோம். ஓகேவா? அப்போ இந்த டயக்ராமை வச்சு நம்ம அந்த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் ரிலேஷன்ஸை நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மேலே நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய படத்தில் கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ் பை த ஃபேஸ் ஆங்கிள் ஃபைன்னு சொல்லியிருக்கோம். இதே இது கரண்ட் லேக்ஸ் பிஹைண்ட்னா இப்போ நான் எக்ஸாம்பிளாக செஞ்சு காட்டினேன் இல்லையா? அப்போ ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் பை அப்படின்னா லேக்ஸ் பிஹைண்ட், வோல்டேஜ் லீட் பண்ணுது, கரண்ட் பின்னாடி வருது அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.